ஹாய் எல்லா மக்களே, வெல்கம் பேக் டு அவர் ஏவி கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் மோட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நான் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஒரு புது வில்லேஜுக்கு தான் வந்திருக்கேன். அந்த வில்லேஜை விட்டுட்டு, ஏன்னா அந்த வில்லேஜில் அவ்வளோ நல்லா இல்லை, அவ்வளோவா லூட்ஸ்லாம் கிடைக்கல. அது அவ்வளோவா அதோட இந்த வில்லேஜுக்கு கீழே ஸ்ட்ராங் ஹோல்டெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் யூடியூப்பில் கூகுளில் ஒரு இது பார்த்தேன், குவாடினேட்டு காமிச்சிது. இந்த வில்லேஜை தான். ஸோ இங்கே வந்து 2 பிளாக் ஸ்மித்து ஒப்சிடியன்லாம் கிடைக்கும். இப்போ நான் க்ரியேட்டிவ் மோட் வழியாக பறந்து வந்திருக்கிறேன். அதோட நான் அங்கேயே எல்லா என்னோடய பொருட்களையும் விட்டுட்டு வந்துட்டேன், அங்கே ஆர்மரு எல்லாம். ஸோ இப்போ க்ரியேட்டிவ் மோட்லேருந்து நம்ம சர்வைவல் மோடுக்கு போய் நம்ம இங்கே இருக்கிற பிளாக் ஸ்மித்தோட லூட்டெல்லாம் எடுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நான் சர்வைவல் மோடுக்கு வந்துட்டேன். இங்கே நிறைய பெரிய கேவெல்லாம் இருக்குது, ஸ்ட்ராங் ஹோல்டு அது இதுன்னு இருக்குது. ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு எல்லா வீடியோவும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதெல்லாம் எடுக்கலாம். அது என்னது லூட். இந்த பாருங்களேன், ஜாம்பி வருது. வெயில் அடிச்சுட்டு இருக்கு, அது பார்த்து நான் அசால்ட்டாக வந்துட்டு செத்துருவோமேன்னு கவலையே இல்லாமல் சரி இருங்க இது வரவும் இது பண்ண. அதான் நான் இத்தனை நாளாக எதுக்கு வீடியோ போடலன்னா, அதோட 23 டேஸ் 25 டேஸ் அந்த மாதிரி ஆயிருக்கும் நான் வீடியோ போட்டு. ஏன்னா எனக்கு ப்ரீ ஆஃப் இயர் எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது, அதுக்கு நிறையா போர்ஷன்ஸாக இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ போட கஷ்டமாக இருந்தது. அதோட வர 23 செப்டம்பர் வந்து எனக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் டிலேவாகும், ஒரு மாதம் கிட்ட. அதுக்கப்புறமே நான் லீவ் கொடுத்த உடனே நான் உங்களுக்கு கொஞ்சம் ரெகுலராக போடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கேம் பிளேவாக நம்ம கிரானி சாப்டர் 1 அது விளையாடலான்னு இருக்கோம். கிரானி சாப்டர் 1ல் டோர் எஸ்கேப்பு. ஏன்னா நம்ம ஈவில் நன் மிஸ்டர் மீட் சாப்டர் 1லாம் முடிச்சிட்டோம். கிரானி சாப்டர் 1 முடிச்சுட்டா அவ்வளோதான் இல்லை. ஹாரர் கேம்ஸ், ரொம்ப பாப்புலரான ஹாரர் கேம்ஸ்லேருந்து அது என்னது பாப்புலர் ஹாரர் கேம்ஸாக சாப்டர் 1 முடிச்சிடலாம். அடுத்தது ஈவில் நன் 2, மிஸ்டர் மீட் 2, அடுத்தது அதுக்கப்புறமா கிரானி 2 அந்த மாதிரி முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ கீழே நான் பார்ட் 2க்கான வீடியோ லிங்க்கை கொடுக்குறேன். ஏன்னா 2 வீடியோ ஒரு 2 அதர் வீடியோ கழித்து தான் மைன்கிராஃப்ட் வீடியோ சர்வைவல் வரும் இனி நம்ம சேனலில். ஸோ அதனால் இந்த வீடியோ கீழே, ஏன்னா அது கொஞ்சம் 2 வீடியோ கழித்து வரதுனால இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் உங்களுக்கு இந்த போன பார்ட் வீடியோவை நான் இது கொடுக்குறேன். இப்போ நான் இந்த ட்ராப் டோர் எடுத்துகிட்டு வந்தேன்னா கரெக்டாக இந்த குவாட்ரண்ட்டில் தான் அது என்னது ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. நான் ஆக்சுவலி ஒரு நோட் புக்கில் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த நோட் புக் காணோம் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்ட்டு. ஸோ மறந்துட்டேன். அதோட நம்ம அங்கே 2 ஜாம்பியை போட்டு தள்ளிட்டோம். ஸோ இப்போ இந்த பிளாக் ஸ்மித் கிட்ட 13 அயனும், ஒரு டைமண்டு, ஒரு அயன் ஷூ, 14 அப்சீடியன், 3 பிரெட்டு போடுங்க. டைமண்டெல்லாம் கடிச்சிருக்கு, அப்சீடியன் வேறு. ஈஸியாக நம்ம நெதர் போர்ட்டலுக்கெலாம் போயிடலாம். இப்போ இந்த செஸ்ட்டு எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே ஃபோர்ட்ரஸ்ஸாக அது என்னது ஏதோ கோட்டை மாதிரி இருக்குமே, அங்கே கூட அது வந்து போர்ஷன்ஸ் ரெடி பண்ணுற மிஷின்ஸ்லாம் இருக்கும். அது அந்த ஃபோர்ட் மாதிரி, அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது என்னது அதை நம்ம வீடாக மாற்றிக்கலாம் இல்லை டாப்பில். அதுக்கப்புறமா நம்ம செஸ்ட்டு வந்து கொஞ்சம் மறைச்சி வச்சுருக்க மாதிரி தான் செஸ்ட்டை வச்சுக்கணும். ஏன்னா சில நேரத்தில் பிளாக் ஸ்மித்தே நம்ம இது வீட்டுக்குள்ளே வந்து சில நேரத்தில் எடுத்துருவாங்க. அன்றைக்கி ஆமாம், ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நம்ம அப்சீடியனு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களே, கோல்டு அதெல்லாம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வந்து ஃபர்னஸே நம்ம இங்கேருந்து ஆட்டையை போட்டிருக்கலாம், எதுக்கு நம்மளாம் தனியாக செஞ்சுக்கிட்டு, அதை இங்கே ரெடிமேடாகவே இருக்குது. ஸோ வாங்க இப்போ வந்து கடகடன் மேலே போயிடலாம். இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு அப்சீடியன் போயிடுச்சு, இதை மைண்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். ஸோ இப்போ மைண்ட் பண்ணல, அதான் 12 இருக்கே, போதும். 4 3 12 போட்டால் போதும், கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபுல் அயன் செட் ஆர்மர் வித் ஷீல்டு, கோல்டன் ஸ்வாட், இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இந்த வீடியோவோட கோல் வந்து இதுதான். இதை முடித்தோடனே இந்த வீடியோவை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நல்ல ஏதாச்சும் வீடியோ வரும், ஏதாச்சும் கண்டென்ட் வரும். பாருங்கள், அங்கே மேக்மா பிளாக் மாதிரி தானே இருக்குது. ஒருவேளை ரூயின்டு போர்ட்டல் அங்கே இருக்குதோ? தண்ணிக்குள்ளே எப்படி ரூயின்டு போர்ட்டல்லாம் இருக்கும் தெரியல, வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வழியாக நம்ம சல்லுன்னு மேலே போயிடலான்னு நினைக்கிதுங்க, அந்த சைட் போகலாம். என்ன என்னது இது கீழே இழுக்குது? அப்போ எது டக்குன்னு மேலே நம்மளை கூட்டிகிட்டு போகும்?
ஓகே, சோல் சாண்டு தான் நம்மளை கூட்டிகிட்டு போகும். மேக்மா பிளாக் கீழே தான் கூட்டிகிட்டு போகும். சரி பரவாயில்ல. ஆனால் தண்ணிக்கடலில் எப்படிங்க மேக்மா பிளாக்லாம் இருக்குது? அது ஒரு நெருப்பு, அதாவது ஒரு லாவாவோட வகை தான், வெரைட்டி தான், ஃபயர் வெரைட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தண்ணிக்கடியில் அது எப்படி இதாக இருக்கா? இன்னத்துக்கு அணைஞ்சில் போயிருக்கணும், பிரகாசமாக எரியுது. சரி அதை விட்டுருங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு போய் ஏதாச்சும் வீட்டிலலாம் இருங்க. ஃபஸ்ட்டு இந்த பெட்டை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த பெட் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஃபோர்ட்டில் நம்ம பெட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஏணி மேலே வர டோரை அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராப் டோர் வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ட்ராப் டோரு பெட்டெல்லாம் எடுத்தாச்சு. ஓகே, அயன் காலம் இருக்குது. சரி, அயன் காலமே நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த அயனை அதுக்கப்புறமா அயன் காலமை கொன்று நம்ம போய் இன்னொரு பிளாக் ஸ்மித் வேறு இருக்கிறான், அவன்கிட்ட எத்தனை அயன் இருக்குதுன்னு தெரில. அதை பார்த்துட்டு நம்ம அயனை அங்கே கேவ் மாதிரி இருந்ததில்ல, அங்கே போய் அயனை மைண்ட் பண்ணணுமா வேணாமான்னு அப்புறமா தான் டிசைட் பண்ணோம். இப்போ ட்ராப் டோர் வைக்க முயற்சி பண்ணுறோம், வைக்கவே முடியல. இருங்க, அந்த சைட் வச்சா ஈஸியாக வருது. இருங்க, இதை மைண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு பொசிஷனில் வச்சு இது பண்ணுவோம். போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், நம்ம இந்த சைட் கார்னரில் இருக்கிற இமோஜி தான் நம்மளோட வாட்டர் மார்க்கு. ஸோ போன வீடியோ நம்ம ஐஸ்கிரீம் 2 போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல வியூஸ் வந்துருந்தது. ஒரு 50 வியூஸ் வந்தது. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குது. நான் அப்போ அப்லோட் பண்ணோன்னே யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் டைம் எடுக்குது. அதாவது ஒரு 20 டேஸ்ன்னு சொல்கிற பாருங்க, ஒரு 15 நாள் 10 நாளுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் வியூஸ்லாம் நல்லா வருது. அதுவும் ஐஸ்கிரீம் கேம் ப்ளே மட்டும்தான் வருது. அதுக்குமா ஒரு 2-3 வீடியோஸ்க்கெலாம் 100 அந்த மாதிரிலாம் வந்தது. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் வீடியோஸை கொஞ்சம் ரெகுலராக பாருங்கள். அப்போ தான் நம்மளோட அது என்னது ஏதோ ஒரு லெவல் சொல்லுவாங்க, அது இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சேனல் நல்லா க்ரோத் ஆகி அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். ஸோ ப்ளீஸ், நான் வீடியோ போட்டோடனே பாருங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு டைம் இருக்கும் போது எந்த வீடியோ போட்டாலும் கொஞ்சம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு என்ன உள்ளே லேண்டானால் ஹெல்த் குறையுது. சரி, ஏதோ ஒன்று. மோஸ்ட்லி யாரும் கமெண்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, அடுத்தது இந்த கேம் ப்ளே போடுங்க ப்ரோ அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ், தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஐடியா வரும், புது கேம்ஸ்லாம் எனக்கும் தெரியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம். அப்படி இல்லை அப்படின்னா நானே கமெண்ட் போட்டு என்னோடய 2 கேம், அதாவது நான் ஏதாச்சும் இது ஐடியா வச்சுருப்பேன் 2 கேமு, அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருப்பேன். அது 2 கமெண்டில் எந்த கேம் ப்ளே போகணுன்னு சொல்லி அந்த அட்லீஸ்ட் கமெண்ட் பண்ண முடியலனாலும் லைக் ஆச்சு போடுங்க அந்த கமெண்ட்டுக்கு. சொல்ல மாதிரி வீடியோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்பயாச்சும் போடுற வீடியோ நம்ம சேனலில் எப்பயாச்சும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து 3 டர்ட் எடுத்துகிட்டு இந்த அயன் காலமாக இப்போ சாவடிக்க போகலாம். நான் இது வரைக்கும் பார்த்த ஹவுஸ்லலாம் எந்த லூட்டும் இல்லை. இப்போ செகண்ட் பிளாக் ஸ்மித் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இருங்க, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே 5 அயனு, ஒரு அயன் பிக்காக்ஸு, 7 ஆப்பிள், 2 கோல்டு, ஒரு ஹார்ஸ்க்கான அந்த பின்னாடி ரைட் பண்ணுறது அதுக்கு ஒரு ஆர்மர் தனியாக. ஸோ போடுங்க, நமக்கு நிறையாவே கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு இதுவும் இந்த அயன் காலமை கொண்டாலே நமக்கு ஓரளவு இல்லை அயன் ஆர்மர் செட்டே ரெடி பண்ணிடலாம். சரி வாங்க, கொஞ்சம் இருட்டாக வேறு ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரம் இந்த அயன் காலமை கொண்டு அயனை எடுத்துகிட்டு மேலே போய் இந்த வீடியோவை சீக்கிரம் முடியணும். எங்கே விட்டேன்னா கமெண்ட்டில் லைக் நான் 2 கேம் ப்ளே சாய்ஸ் கொடுப்பேன், அதில் நீங்கள் லைக் போடுங்க. இந்த வீடியோலேயே நான் கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன் நான் போடுவேனா இல்லையான்ட்டு. கிராணி கேம் ப்ளே போடலாம், இன்னொன்று என்ன கேம் ப்ளே போடலாம்? சரி, ஃபஸ்ட்டு அது நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதோட செஸ்ட்டு வந்து நான் அந்த ஏறி பின்னாடி வச்சுருப்பேன். அது ஏன்னா அப்போ தான் வில்லேஜஸால் நோட் பண்ண முடியாது, வெளிலேருந்து பார்த்தா நோட் பண்ண முடியும். அந்த சைட்லேருந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்தெல்லாம் வரமாட்டாங்க. இருங்க, அயன் காலம் இப்போ எனக்கு ஒரு டவுட், அயன் காலம் இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே வந்து மேலே வருமானு தான் டவுட்டாக இருக்குது. இருங்க பார்ப்போம். ஓகே, வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்களேன், அங்கேயே நம்மளை பார்த்து சுற்றிக்கிட்டு இருக்குது. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம தப்பிச்சிருக்கோம். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து செஸ்ட் எடுக்க பார்க்கலாம். இதோ இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த செஸ்ட்டில் நம்ம அப்படியே அயனு கோல்டெல்லாம் வச்சிடலாம். ஓகே, இதெல்லாம் வச்சாச்சா? ஒழுங்காவா? இன்னொன்று இது சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து கிராணி கேம் ப்ளே இல்லைனா சூப்பர் மார்க்கெட்
ஐயோ இது பாக்ஸ் வேறு ஒழுங்காக வர மாட்டேங்குது. சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் இந்த 2 கேம் நேமும் தனியாக வச்சுருப்பேன். ஆக்சுவலி சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் ஃபோனில் இருக்குது. அதுவும் பிசி அது என்னது பிசி கிராஃபிக்ஸ் மாதிரி தான், நல்லா தான் இருக்கும். கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் ரியல் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அது நல்லா தான் இருக்கும். நானே விளையாண்டுருக்கேன் ஏற்கனவே. ஸோ 2 கேம் வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கேம் ப்ளே போடணுமோ அதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். எந்த கேம் ப்ளேக்கு அதிகமாக லைக் வருதோ அதை ஃபஸ்ட்டு போடுவேன். செகண்டாக வர்றது செகண்ட் வீடியோ, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வச்சுட்டு இந்த இதை எடுத்துடலாம். நமக்கு ஏறி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதோட இதையும் எடுத்துடலாம். ஓகே, இந்த ஃபர்னன்ஸ் தான் இருக்குல்ல, நம்ம இந்த மேலே கொஞ்சம் கவர் பண்ணிடலாம். அப்போ கொஞ்சம் யாரும் பார்க்க மாட்டாங்க, பார்க்க முடியாது. இங்கே மேலே வந்து பார்க்க முடியாது. இருங்க, ஓகே இந்த சைடு வச்சிடலாம். வையி வைக்க முடியல. ஓகே வச்சாச்சு. இப்போ அவ்வளோவா நோட் பண்ண முடியாது. பெட்டுக்கு மேலே நம்ம தலை வச்சு படுக்கிறதுக்கு மேலே இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம தூங்கிடலாம். அது ரீஸ்பான் பாயிண்ட்டு செட் ஆகிரும். இல்லை வந்து நான் கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னாலும் நான் செத்தாலும் எந்த பொருளுமே இதாகாது. ஸோ இப்போ வாங்க, இப்போ இந்த பிளாக்ஸ்லாம் உடச்சி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ அயன் காலமை கில் பண்ண போகிறோம். அதாவது அந்த 3 டர்ட் பிளாக்ஸை அங்கே கீழே விட்டுட்டு வந்துட்டேன். அது மறுபடியும் என்னை அடிச்சிருச்சு. மறுபடியும் கீழே போனால் வாசல்லே நின்னா ஏன் ஸோ காலி. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ 2-3 அடியிலே நம்மளை போட்டு தள்ளிடும். ஸோ அதனால் இங்கேருந்தே 3 பிளாக்ஸ் அது என்னது எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, வெளில போனால் அடிக்குமா என்ன? ஓகே காணும். அப்பாடா அது பாட்டு அந்த சைடில் இருக்குது. எங்கடா காணும்? அது இருக்குது. வாங்க கிட்டே போய் பார்ப்பா அது நம்மளை அடிக்கலான்ட்டு. ஓகேங்க, அடிக்கலாங்க. இப்போ வரா. ஓகே, அது பொறுமையாக வருது. இதுங்க கொஞ்சம் தூரமாக போயிட்டு நம்ம பிளாக்ஸை செட் பண்ணி கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு வந்துடலாம். ஓகே, எந்த சைடு? ஓகே அது வருது. இருங்க, வருதான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்க, வருதுங்க. நம்ம கடகடன்னு இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது என்னது? ஓகே ஓகே 4 பிளாக் வச்சுக்கலாம் இதுக்கு சேஃப்டிக்கு. அங்கே 3 பிளாக் வச்சதுக்கு என்னை தூக்கி போட்டுருச்சு. ஸோ 4 பிளாக்கு. எங்கே போத? ஓகே அடிங்க. அடிப்போம் நம்ம அதை. ஓகே அடின்ட்டு அடிச்சாச்சு. சரி அடிக்கலை, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம 2 கோல்டு கிடச்சதில்ல. நமக்கு 2 கோல்டாக 3 கோல்டான்னு தெரில. அதை வச்சு நம்ம ஸ்வாட் செய்ய முடியும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் கோல்டு ஸ்வாட் செஞ்சுருவோம். ஸோ இப்போ வாங்க பொறுமையாக இந்த பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம அயனையும் 4 போடுங்க. 4 அயன் கிடச்சிருக்கு. ஒரு அயன் காலம் செய்கிறதுக்கு 4 அயன் தான். சில அயன் காலம் கொண்டால் ஒன்று இல்லைனா 2லேயே முடிஞ்சிருக்கு. இது 4 அயனையும் கொடுத்துருக்குங்க. சூப்பர், நமக்கு இன்றைக்கி லக்கு தான். நான் கூட 1-2 கொடுத்துருமோ, நம்ம மைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன். நல்ல வேலை. ஸோ இப்போ வாங்க, இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா அந்த உட் பிளாங்க்ஸு ஸ்வாட் செய்கிறதுக்கு, அந்த ஸ்டிக்கெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம உட்டு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம காடு வரைக்கும்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற வீடுகள்லேருந்தே உட்டெல்லாம் தயார் வச்சுருப்பாங்க. நம்ம ரெடிமேடாக நம்ம போய் எடுத்துக்க வேண்டியது தான். இதுக்கு தானே நமக்கெல்லாம் வில்லேஜ் தேவைப்படுது. ஓகே, ஸோ இதில் வந்து என்னை மன்னிச்சிக்கோங்க. நம்ம அந்த வில்லேஜ் விட்டுட்டு இந்த வில்லேஜுக்கு வந்துட்டு அதோட க்ரியேட்டிவ் மோடு வழியாக தான் வந்தேன். சர்வைவல் மோடு வழியெல்லாம் நான் வரலை. ஸோ அதனால் அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். அதனால் அவ்வளோ தூரம் வர்றதுக்குலாம் நான் எங்கேயோ இருக்கேன், இது எங்கேயோ இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ அதனால தான். இப்போ வாங்க, நம்ம இப்போ ஃபோர்ட்ரஸுக்கு போய் இதை எல்லாமே செஞ்சு இது பண்ணிடலாம். அது என்னது இது ஐயோ அது பேர் என்ன? அயன் ஆர்மர் செட் ஃபுல்லாகவே செஞ்சுக்கலாம். ஸோ வாங்க அதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன உட் பிளாங்க்ஸ் செய்யணுமா? உட் பிளாங்க்ஸ் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இருக்கிற எல்லா உட்டையும் வச்சுட்டு அதுக்குமா ஸ்டிக் 4 செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்குமா ப்ரெஷர் பிளேட்டு செஞ்சு வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் மோஸ்ட்லி அட்வைஸ் பண்ண மாதிரி தான் இருக்கிறோம். அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நல்லா க்ரோ பண்ணுறதுக்கு. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம அயனை எடுத்துக்கலாம். என்னடா அயன் 2ஆக இருக்குது டை ஓகே, ஒரே அயனாக மாற்றியாச்சு. சரி இப்போ நம்ம தேவையில்லாததெல்லாம் நம்ம அங்கே வச்சிடலாம். இது இருக்குது குதிரை ஸ்டெப்ஸ் நமக்கு தேவைப்படாது. ஓகே, காபிள் ஸ்டோன்ஸு அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸ்டிக் அங்கே வச்சுக்கலாம். இது வச்சுக்கலாம். எங்கடா அப்சிடியன் அதெல்லாம் காணோம். இதில் எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன் நான்? இப்போ இதுக்கு தானே போகணும், செஸ்ட்டுக்கு. ஓகே, 2 காணோம். இங்கே
ஓகே அது கீழே இருந்துக்கு நம்ம இன்வென்ட்ரியில். ஓகே இப்போ செட் ஆகிடுச்சு, எல்லாமே நமக்கு தேவையான பொருட்கள்லாம் கிடச்சிருச்சு. சரி வாங்க இப்போ கிராஃப்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு தலைக்கு ஹெட்ஷாட் விழாமல் இருக்கிறதுக்கு, ஸ்கேட்டன்லேருந்து ஹெட்ஷாட் விழாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட் பிளேட்டே வச்சுக்கலாம். அடுத்தது ஹெட்டு, அதுக்கப்புறமா பேண்ட்டு. நமக்கு வந்து ஷூ வந்து அவன் ஏற்கனவே கிடச்சிருச்சு. அயர்ன் ஸ்வார்டு வேணால் நம்ம கோல்டு ஸ்வார்டு பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து வேறு என்ன பண்ணேன், ஷீல்டும் பண்ணிக்கலாம். ஷீல்டு இதுக்கு ஒரு அயன் தான் தேவை. வாங்க ஒரு ஷீல்டு பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ப்ரெஷர் பிளேட் நம்ம அந்த டோருக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு. சரி அடுத்தது பாருங்கள் நம்ம இப்படி தான் இருக்கோம். ஸோ நம்ம ஃபுல் ஆர்மர் செட், அதாவது அயன் ஆர்மர் செட் நம்ம ஃபுல்லாக போட்டு வித் ஷீல்டோட. ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்டாக எண்டுக்கு வரப்போகுது. ஸோ ஓகே மக்களே, இல்லை இன்னும் 3 நிமிஷம் இருக்குங்க, நான் அதுக்குள்ளே பாய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சரி வாங்க இப்போ எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு அயன் ஸ்வார்டு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், எதுவும் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். அதோட இது வந்து ஷார்ட் வீடியோ மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில இது ஷார்ட் வீடியோவானே எனக்கே தெரில. இல்லை ஷார்ட் வீடியோ இல்லை, லென்த் வீடியோ தான். 18 நிமிஷம் 20 நிமிஷம் கிட்டே இருக்குது. ஸோ ஷார்ட் வீடியோலாம் கிடையாது. ஏய் இருங்க, அந்த போர்ஷன் மேக்கரில் பச்சை கலர் இருந்தது போர்ஷன் இருக்கா என்ன? இல்லையே, போர்ஷன்லாம் இல்லையே. சரி நம்ம இப்போ வெளில வந்துடலாம். ஓகே இந்த சைடு இருங்க, அங்கே செஸ்ட்டுக்கு மாதிரி இருந்தது. இல்லை செஸ்டெல்லாம் இல்லை. ஸோ ஒரு 2 நிமிஷம் ஓகே. எப்படா தான் இந்த வீடியோ முடியும்? ஓகே இந்த பெரிய வீட்டிலலாம் நம்ம பார்த்துட்டோம். இது கெஸ்ட் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன், அதான் இவ்வளோ பெருசாக இருக்குது. 2 பெட்டு, ஒரு டீ சாப்பிட்ற மாதிரிலாம். ஓகே இது நம்ம பிளாக் ஸ்மித்து. இருங்க நம்ம சும்மா ட்ரேட் பண்ணி பார்க்கலாமா, நல்லாயிருக்கும். அதோட ஏதாச்சும் குதிரை. ஓகேங்க நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, இது கன் பவுடர் தானே, இருங்க பார்ப்போம். என்னன்னே தெரிலையே, கன் பவுடரா என்னன்னே தெரில, ஏதோ இது. ஆனால் இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அது மட்டும் நான் ஏதோ ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன். இவங்கிட்ட தான் ட்ரேட் பண்ண முடியும். எம்ராய்டெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த எம்ராய்டு தாடா, அதுக்கு நீ என் வீட்டில் இருந்து ஆட்டையை போட்டல, அது எனக்கு 10 வேணும், அப்போ தான் ஒரு எம்ராய்டு தருவேன். இதெல்லாம் அநியாயமாக இல்லை? வேண்டாம்னா போ. இல்லை நான் வாங்கிக்கிறேன். ஓகே நம்ம இப்படியோ ஒரு எம்ராய்டு வாங்கியாச்சு. ஸோ பார்த்தீங்களா பேபி வில்லேஜஸ்லாம் இருக்காங்க. பேபி வில்லேஜ் இப்போ தான் புதுசு ஸ்பானாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே மக்களே, இதை நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே இருங்க, இவங்கிட்ட நம்ம ஆப்பிள்லாம் கொடுத்துக்கலாம், பிரெட் ஆப்பிள்லாம். ஸோ ஓகே மக்களே, நம்ம இன்னி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அதோட அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு குதிரை நமக்கு இதுதான் கோல்டு குதிரை ஆர்மர் செட் இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணி ஒரு குதிரையை நம்ம எப்படியாச்சும் ஒரு டேம் பண்ணி நம்ம வளர்க்கணும். அதோட நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். கிராணி சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் 2 கமெண்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த சில வீட்டிலலாம் கமெண்ட் பண்ணக்கூடாதுலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் லைக் பண்ணுற மாதிரியாச்சும் வச்சுக்கிறோம். ஸோ அட்லீஸ்ட் கமெண்ட்டையாச்சும் லைக் பண்ணுங்கள். அப்போ எந்த இதுக்கு அதிக லைக் வந்திருக்கோ அதை நான் இது பண்ணி எதுக்கு அதிக லைக் வந்திருக்கோ அதை ஃபஸ்ட் வீடியோவை போடுவேன், அடுத்த வீடியோவை போடுவேன். லெஸ்ஸாக வந்திருக்கிறது அடுத்த வீடியோ. இப்போ கிராணிக்கு அதிக இதுனா கிராணி போடுவேன். ஸோ இப்போ வாங்க, அங்கே இருக்கிற என்ன எண்டர்மேனா என்ன, சீ அது குதிரை, கருப்பு கலர் குதிரை, எண்டர்மேன் மாதிரி ஹைட்டாக இருக்குது. ஸோ ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் அந்த கருப்பு குதிரையை நம்ம அபேஸ் பண்ணி, அதாவது இந்த ஃபார்ம்லேருந்து அபேஸ் பண்ணி இந்த குதிரையை தான் நம்ம வளர்க்க போகிறோம். எனக்கு இந்த குதிரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஓகே மக்களே, இதை நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். கமெண்ட் செக்ஷனில் லைக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.